வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விஜய் ஜோ விலாக்ஸ். இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அல்காஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலையோட கதை தாங்க இன்னைக்கு. எப்படின்னா அதில் உள்ள ஒரு 3 பேர் எப்படி தப்பிச்சு போகிறாங்க அந்த சிறையிலேருந்து அப்படிங்கிற ஒரு கதை தான். செம்ம சுவாரஸ்யமான கதை. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 3 பேர்லேயும் அந்த முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த இந்த 3 பேர் எப்படின்னா பிளான் பண்ணுறாங்க, எப்படி நம்ம இந்த சிறையிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்றது. அந்த ஜாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் ஃபுல் பிளானிங்குமே அவர் தான் போட்டு கொடுக்குறாப்புல. இந்த இந்த எடி அண்ட் டாம் இருக்காங்கல்ல, டாம் அண்ட் எடி, அவங்க 2 பேரும் அவருக்கு துணையாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஜாக் என்ன பண்ணுறாப்புலன்னா, அவர் தான் அவர் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போத்திருக்கிற போர்வை, அது இல்லாமல் ஸ்வெட்டர் இருக்குது பற்றியெல்லாம், அது அதையும் நிறைய பேர்ட்டேருந்து வாங்கி அதையும் சேமித்து, ஒரு மனிதர் எப்படி படுத்திருப்பாங்கன்னா அதே மாதிரி ரோல் பண்ணி அழகாக அதெல்லாம் வடிவமைச்சு, ஒரு பொம்மை அந்த பொம்மை மாதிரி அது அவங்களோட மண்டையோட பொம்மை மாதிரி செஞ்சு, அதே அவங்க தலகாணியில் வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு மனிதன் படுத்திருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வர்ற ஸ்பூன், அது இல்லாமல் அது இந்த சின்ன சின்ன தளவாடங்கள்லாம் அவங்களே தயாரித்து அந்த வாழை ஓட்டை போட்டுக்கிட்டு அவங்க போயிருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது தெரியலை. ஸோ புராணங்கள் சொல்லுது, நாமளும் சில ஹிஸ்ட்ரிகளை எடுத்து பார்த்து படித்ததில் உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி கடலின் நடுவே இருக்கும் சிறை அல்காட்ராஸ் கதை. அதை சான் பிரான்சிஸ்கோ நகரம் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு இரவு. குளிர்ந்த காற்று கடலை அலைக்கழித்தது. அந்த கடலின் நடுவே இருட்டில் நின்றது ஒரு தீவு. அதன் பெயர் அல்காட்ராஸ். மக்கள் அதை தப்ப முடியாத சிறை என்று அழைத்தார்கள். 1934ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மிகவும் ஆபத்தான கைதிகள் எல்லாம் ஒரே இடத்தில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் ஒருவன் ஜாக் ஹாரிஸ். ஜாக் புத்திசாலி, அமைதியானவன். ஆனால் அவன் கண்களில் ஒரு கனல் இருந்தது. ஒரு நாள் நான் இங்கிருந்து தப்பிப்பேன் என்ற கனல். அல்காட்ராஸ் சிறையில் வாழ்க்கை கடுமையானது. ஒரு சிறிய அறை, ஒரு படுக்கை, ஒரு கழிப்பிடம், ஒரு கதவு இரும்பாலானது. வெளியே குளிர்ந்த கடல், வலுவான நீரோட்டம், சுறாக்கள் இருப்பதாகச் சொல்லப்படும் கதைகள். இங்கிருந்து யாரும் தப்ப முடியாது, காவலர்கள் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள். ஆனால் ஜாக் அந்த வார்த்தையை நம்பவில்லை. திட்டம் ஜாக் தனியாக இல்லை, அவனுடன் டாம் மற்றும் எடி. 3 பேரும் தினமும் ஒரே விஷயத்தை கவனித்தார்கள். சிறையின் சுவர், அது ஈரமாக இருந்தது. காலப்போக்கில் சுவர் மெலிந்திருந்தது. சாப்பாட்டு ஸ்பூனால் மெதுவாக, யாருக்கும் தெரியாமல் சுவர் குத்தப்பட்டது. 1 நாள், 2 நாள், 1 மாதம். அந்த சுவருக்குள் ஒரு ரகசிய பாதை உருவானது. தப்பும் இரவு 2022 மாதம். அந்த இரவு காற்று சத்தமாக வீசியது, கடல் கொந்தளித்தது. இன்றுதான் நாள், ஜாக் மெதுவாக சொன்னான். 3 பேரும் தங்கள் படுக்கையில் பொம்மை தலைகள் வைத்தார்கள். துணியாலும் சோப்பாலும் செய்த தலைகள். காவலர்கள் பார்த்தால் கைதிகள் தூங்குகிறார்கள் என்று நினைக்க. நள்ளிரவு. சுவர் வழியாக ஊர்ந்து மேல் மாடியை அடைந்தார்கள். மழைக்கோட்டுகளில் செய்த மிதவை ராஃப்ட் தயார். ஒரு கணம் ஜாக் திரும்பி பார்த்தான். அல்காட்ராஸ் சிறை, பலரின் கனவுகளை புதைத்த இடம். விடை பெறுகிறேன், அவன் மனதுக்குள் சொன்னான். கடலில் மறைந்தவர்கள் 3 பேர் கடலில் இறங்கினர். அலைகள் அவர்களை விழுங்கின. அடுத்த நாள் காலை சிறை முழுவதும் அலாரம். கைதிகள் தப்பிவிட்டார்கள். ஆனால் அவர்களின் உடல்கள் கிடைக்கவில்லை. உயிரோடு சென்றார்களா அல்லது கடல் அவர்களை எடுத்துச் சென்றதா? இன்று வரை யாருக்கும் உறுதியான பதில் இல்லை. இன்றைய அல்காட்ராஸ் ஒரு சுற்றுலா தளம். மக்கள் பார்ப்பார்கள் அந்த சிறிய அறைகள், அந்த குளிர்ந்த சுவர்கள். ஆனால் இரவில் காற்று வீசும்போது சிலர் சொல்வார்கள், இன்னும் அந்த தீவு ரகசியத்தை வைத்திருக்கிறது. முடிவு, அல்காட்ராஸ் ஒரு சிறை மட்டுமில்லை, அது மனிதனின் சுதந்திரக் கனவின் கதை. ஆனால் அது எந்த வகையில் அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறது, எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது இதுவரைக்குமே ஒரு மர்மமான கதையாக தாங்க இருக்குது. அவங்க தப்பிச்சு வெளியில் போனாங்களா இல்லை 3 பேருமே கடலில் இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது இன்று வரைக்குமே ஒரு மர்மமான கதையாக தாங்க இருக்குது.
ஓகே. அது எந்த வகையில் உண்மை பொய் அப்படிங்கிறது எந்த வகையில்னு தெரியல. ஸோ புராணங்கள் கதைகள் சொல்லுது, ஹிஸ்ட்ரி நம்ம படித்து பார்த்த சில ஹிஸ்ட்ரிகளில் வந்திருக்கு. அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது விஜய் ஜோ விலாக்ஸ். ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல்.